சிங்கம் பேசியதால் என்ன நடந்தது? ஒரு மலையடிவாரத்தில் 2 குடும்பங்கள் அருகருகே வாழ்ந்து வந்தனர். ஒருவர் மிகவும் ஏழை, மற்றொருவர் வசதியானவர். அந்த ஏழை மனிதர் தினமும் மலை மீது ஏறிச் சென்று காட்டிலிருந்து விறகு சேகரித்துக் கொண்டு வருவார். அதுதான் அவரின் வாழ்வாதாரம். அந்தக் காட்டின் நடுவே வாயை திறந்தபடி ஒரு பெரிய சிங்க சிலை இருந்தது. தினமும் அவர் அந்த சிலைக்கு முன்பாக கஞ்சியும் மிளகாயும் வைப்பார். ஒருநாள் அவர் உணவு வைக்கும்போது திடீரென அந்த சிங்கம் பேசியது. நன்றி நண்பா, நீ தினமும் எனக்கு உணவளித்தாய். நீ மிகவும் நல்லவன் என்றது. அதற்கு அவர், நீ வாயைத் திறந்து காத்திருக்கிறாய், ஆனால் உனக்கு உணவளிக்க யாருமில்லை. எனவேதான் என்னுடைய உணவிலிருந்து ஒரு சிறு பங்கை உனக்கு கொடுத்தேன் என்றார். அவருடைய நல்ல மனதைக் கண்ட அந்த சிங்கம், நீ மிகவும் கனிவானவன். நாளை காலை சூரியன் உதயமாவதற்குள் என்னிடம் வா, உனக்கு ஒரு பரிசு தருகிறேன் என்றது. அவரும் மறுநாள் அதிகாலை அங்குச் சென்றார். அந்த சிங்கம், என் வயிற்றில் தங்கம் இருக்கிறது, உனக்கு வேண்டிய அளவு எடுத்துக்கொள். ஆனால் சூரியன் உதயமாவதற்குள் உன் கையை வெளியே எடுத்துவிடு. ஏனென்றால் சூரியன் உதயமானதும் என் வாய் மூடிவிடும், பிறகு அதை திறக்க முடியாது என்றது. அவர் அந்த சிங்கத்தின் வயிற்றிலிருந்து கொஞ்சம் தங்கத்தை எடுத்துக்கொண்டு, நன்றி நண்பா, எனக்கு இவ்வளோ போதும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து மகிழ்ச்சியாகப் புறப்பட்டார். அந்த தங்கத்தை பயன்படுத்தி அவர் வசதியாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்தார். திடீரென அந்த ஏழை சற்று வசதியாக வாழ்வதைப் பார்த்து பொறாமைப்பட்ட அந்த பணக்காரர் அந்த ஏழை நபரிடம், நீ எப்படி திடீரென வசதியானாய் என்று கேட்டார். அவரும் நடந்த அனைத்தையும் சொன்னார். பேராசையினால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த பணக்காரர் ஏழை போல வேஷம் போட்டுக்கொண்டு தினமும் அந்த சிங்க சிலைக்கு கஞ்சியும் மிளகாயும் கொடுத்தார். ஒருநாள் அந்த சிங்கம் இவரிடமும் அதையே சொல்லி மறுநாள் வரச் சொன்னது. மிகவும் சந்தோஷமடைந்த அவர் மறுநாள் காலை அங்கு சென்றார். சிங்கத்தின் வயிற்றிலிருந்து கொஞ்சம் தங்கத்தை எடுத்ததும் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கொள்வோம் என்று பேராசைப்பட்டு தன்னுடைய ஆசையை திருப்திப்படுத்திக் கொண்டு சிங்கத்தின் எச்சரிக்கையை மீறினார். அப்போது சூரியன் உதயமாகி சிங்கத்தின் வாய் மூடிவிட்டது. அவருடைய கை சிங்கத்தின் வாய்க்குள் மாட்டிக்கொண்டது. அவர் எவ்வளவு கெஞ்சியும் சிங்கத்தின் வாய் திறக்கவில்லை. இது அவருக்கு பெரும் பாடமாக அமைந்தது. நாம் எவ்வளவு பணக்காரராக இருந்தாலும் நம்முள் பேராசை வந்துவிட்டால் இன்னும் அதிகம் வேண்டுமென்ற அந்த எண்ணமே நம்மை ஏழையாக உணரச் செய்யும். ஆனால் நாம் ஏழையாக இருந்தும் தாராள மனப்பான்மையுடனும் கருணையுடனும் இருந்தால் மனதளவிலும் ஆன்மீக ரீதியாகவும் நாம் பணக்காரராக இருப்போம். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.